ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களுடைய தோல்விக்கு முக்கிய காரணம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் அடுத்த போட்டியில் எங்களோட கம்பேக் உண்மையாக நல்லா இருக்கும். என்னோட பேட்டிங் நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் டெஸ்ட் நட்சத்திர வீரர் ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடனான டெஸ்ட் முதல் போட்டி தோல்வி குறித்தும் அதுக்கப்புறம் அடுத்த போட்டியில் நாங்கள் எப்படி விளையாட போகிறோம் குறித்து ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முதல் போட்டி இந்தியா சூப்பராக வின் பண்ணாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித் குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்திய அணியை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டோம், அதுதான் நாங்கள் பண்ண தப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இளவீரர்கள் நல்லா விளையாடுறாங்க, அதுதான் இந்திய அணிக்கு இருக்கிற ரொம்ப பலமே. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபார்ம் கொஞ்சம் பேடாக இருக்குது, நான் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தால் என்னால் உதவியை நான் ஆஸ்திரேலியா அணிக்கு பண்ணுவேன். கண்டிப்பாக அடுத்த போட்டியில் என்னோடய கம்பேக் இருக்கும். எங்களுக்கு அடுத்த போட்டி நாங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த சீரீஸில் நாங்கள் தக்க வைக்க முடியும். அதனால் எங்களோட அடுத்த கம்பேக் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீவன் ஸ்மித் ஓப்பனாகவே பேசியிருக்காப்புல. ஆமாங்க, அவரோட கம்பேக் இருந்தால் இந்திய அணிக்கு ஒரு ஆபத்துனே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீவன் ஸ்மித்து இந்த டிராவஸ் ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் பேரை கேட்டால் அடிப்பாங்க. ஏன்னா அதுமாரி தான் ரெக்கார்டு இருக்குது. நம்மக்கிட்டலாம் 50+ ஆவரேஜ் வச்சுருக்காங்க, ரெண்டு பேருமே டெஸ்ட்லேயும் சரி ஓடிஐலையும் சரி. அதனால் அப்படியாப்பட்ட பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்குது, நம்மளுக்கு நல்லது தான். ஆனால் டிராவஸ் ஹெட் அடிக்கிறாரு, ஆனால் ஸ்டீவன் ஸ்மித் இன்னும் ஃபார்முக்கு வரல. கொஞ்சம் சீரியஸாகவே கொஞ்சம் சொதப்பலான கிரிக்கெட் தான் விளையாடுறாரு. அவர் ஃபார்முக்கு வந்துட்டார். கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னொரு கண்டம் உருவாயிடுச்சுன்னு சொல்லலாம். அடுத்த போட்டியில் அவரோட பேட்டிங் ரொம்ப நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக வரும். அது மட்டும் இல்லாமல் கம்பேக் வேறு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அணி வீரர்கள் அதுக்கேற்ற மாரி தயாராக இருக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிட்டோம், எல்லாம் ஓகே தான். அடுத்து 4 போட்டி நம்ம கவனத்தோடு விளையாடினா மட்டும்தான் சீரீஸை வின் பண்ண முடியும். சீரீஸ் வின் பண்ணுறது இல்லாமல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப், ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும். அதனால் அடுத்த போட்டி ஒவ்வொரு போட்டியும் முக்கியமான போட்டி. நம்ம இந்திய அணி இளவீரர்கள், அவரே சொல்லிட்டார், இளவீரர்கள் தான் இந்திய அணிக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டு. அதுபோல் ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், கில் வேறு விளையாடுவாரா இல்லையான்னு தெரில. அடுத்த போட்டியில் ஒரு அஷித் ராணாவாக இருக்கட்டும், சஃப்ராஸ் கானுக்கு வாய்ப்பு தராங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அதனால் நம்ம அணி இளவீரர்கள் தான் நமக்கு இருக்கிறது ஒரு பலம், அது கரெக்டு தான். பார்க்கலாம். ரோஹித் சர்மா வேறு கம்பேக் கொடுத்துருக்காரு. நேற்று தான் போஸ்டெலாம் கூட பார்த்தேன், ஏதோ ஆஸ்திரேலியா பிஎம் கூட, பிரைம் மினிஸ்டர் கூட ஏதோ மீட்டிங் பேசியிருக்காங்க, பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. விராட் கோலி கிட்டே பேசியிருக்கதா நேற்று தான் வீடியோ பார்த்தேன். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிங்க. ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்மளுக்கு அந்தளவுக்கு ரெஸ்பெக்ட் தராரு, ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் போது நம்மளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டீவன் ஸ்மித் வேறு அடுத்த போட்டியில் கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.